அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. வெல்கம் டு யூஜிடிஆர்பி லிடிவிடி 2026 பேட்ச். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கதை சொல்லலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 யூனிட்டில் நம்ம தனித்தனியாக பிரித்தோம்னா இந்த ஒரு ஏரியா ட்ராமா, ஃபிக்ஷன், நாவல், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 30 தலைப்பு வந்து நமக்கு கிடைக்குது. இந்த 30 தலைப்பில் நிறைய ட்ராமாஸ் தனியாக, ஃபிக்ஷன் தனியாக, நாவல் தனியாக, ஷார்ட் ஸ்டோரிஸ் தனியாக நம்ம ஆல்ரெடி எத்தனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 2 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1ல் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆஸ்கார் வைல்டு அவர்களால் எழுதப்பட்ட த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட், பிரில்லியன்ட் காமெடி ஆஃப் விட், ஐடென்டிட்டி அண்ட் சொசைட்டி. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்டோரி. ரொம்ப அழகாக என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய தமிழ் படத்தில் வந்து இதிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம நிறைய மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்களா, வச்சுருக்கலாங்களான்னு ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து எழுதப்பட்ட ஒரு ட்ராமா. சரிங்களா? இந்த ட்ராமாவில் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஆக்ட் வைஸ் டீட்டெயிலாக பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால் ஆஸ்கார் வைல்டை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம். ஐரிஷ் போயட் அண்ட் பிளே ரைட் அட் த மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ், கிரேட் பிரிட்டனில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டி காலேஜில் வந்து படிச்சிருக்கிறாரு. இவருடைய காலத்தில், அதாவது டியூரிங் இஸ் இயர்ஸ் இன் யூனிவர்சிட்டியில், ஹி வாஸ் ட்ரான் டு ஏஸ்தட்டிசம். ஏஸ்தட்டிக்ஸ்னால் ரசனை அப்படின்வாங்க. அந்த ஒரு ஆர்ட் மூமெண்ட் ப்ரிவேலண்ட் இன் லேட் 19th century, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிற்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆர்ட் மூமெண்ட்டில் ரொம்ப ஈர்க்கப்பட்டவராக இருந்தார். இவருடைய ஃபேமஸ் நாவல் த பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, இது இவருடைய ஃபேமஸ் நாவல். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அண்ட் லேடி விண்டர்மியர்ஸ் ஃபேன் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம் அஸ் எ சக்ஸஸ்ஃபுல் பிளே ரைட்டாக வந்து இவரை வந்து அறிமுகப்படுத்தியது. ஹீ டைட் ஆஃப் மெனின்டைட்டிஸ் இன் 1900 at the age of 46. இந்த மெனின்டைட்டிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் அவர் வந்து உயிரிழந்ததாக வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா, ஜான் ஒர்த்திங் ஜேபி, எ கைண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் யங் மேன். இந்த ஜான் ஒர்த்திங் அப்படின்றவர் ரொம்ப ஒரு கைண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள், பொறுப்பான ஒரு யங் மேனாக வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, போர்ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆல்கெர்னான் மான்க்ரீஃப், விட்டி, சார்மிங் அண்ட் கேர்ஃப்ரீ, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆள், அவரோட ஈஸி கோவா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெவரண்ட் கெனான் சாசபிள் டிடி, சின்சியர் அண்ட் கைண்ட் கிளர்ஜிமேன், ஒரு சாமியார், ஒரு பாதிரியாராக வந்து இவரை கொடுத்துருக்குறாங்க. மெர்ரி மேன் பட்லர், இவர் பார்த்திங்கன்னா ஜாக்குடைய கண்ட்ரி ஹவுஸில் ஒரு பட்லராக வந்து இருந்திருக்கிறாரு. லேன் மேன் சர்வெண்ட், இந்த லேன் அப்படின்றவர் யார்கிட்ட சர்வெண்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னா, ஆல்கெர்னான் மான்க்ரீஃப் கிட்ட சர்வெண்ட்டாக இருக்கிறாரு. ரொம்ப லாயலானது, அவருக்கு ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள். இந்த லேடி பிராக்னல் யார் அப்படின்னா, இந்த நார்மலாக இருப்பாங்கள்ல, ரொம்ப தன்னுடைய பெருமை பேசிக்கிட்டு சொசைட்டியில் ஒரு கிளாஸ், ஒரு அந்தஸ்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர் தான் லேடி பிராக்னல். அவங்களுடைய பொண்ணு ஹானரபிள் குவெண்டலின் ஃபேர்ஃபேக்ஸ், அவங்களுடைய பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட், ஸ்ட்ராங் வில்டு அண்ட் இண்டிபெண்ட். ஷீ லவ்ஸ் த நேம் ஏர்னஸ்ட். இங்கே என்னென்னா, இந்த கதையில் வந்து ரொம்ப முக்கியமானது, ஹானரபிள் குவெண்டலின் ஃபேர்ஃபேக்ஸ்க்கு எது ரொம்ப பிடிக்கும்னா, ஏர்னஸ்ட் அப்படின்ற பேர் ரொம்ப பிடிக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சிசிலி கார்டியூ, இந்த சிசிலி கார்டின்றது யார் அப்படின்னா, ஜான் ஒர்த்திங் வந்து இவங்களுக்கு வந்து கார்டியனாக இருப்பார். சரிங்களா? ஜான் ஒர்த்திங் வந்து இவங்களுக்கு வந்து கார்டியனாக இருப்பார். இவங்க ரொம்ப ஸ்வீட், லைவ்லி அண்ட் ரொமான்டிக்கான ஒரு யங் கேர்ள், சரி கொஞ்சம் வயசு பொண்ணு, ஒரு 18 years old. ஷீ இஸ் மிஸ் பிரிசிம் கவர்னஸ். இவங்க யார் அப்படின்னா, சிசிலி கார்டியோ வந்து கூட இருந்தே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள். சிசிலிஸ் கவர்னஸ், கைண்ட், ஓல்டு ஃபேஷன் அண்ட் டீப்லி டிவோட்டட் டு ஹர் டியூட்டிஸ். அவங்க கடமையை கண்கண்ட தெய்வம்னு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆள். சரிங்களா? ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்கிறேன். ஸ்டோரி சொல்லும் பொழுது பார்த்தோம்னா, யார் யார் என்னென்ன வேலை பார்த்துருக்குறாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ தில்லுமுள்ளு உள்ளே நடந்திருக்குது, கதை எப்படி ஆரம்பித்து எப்படி முடியுது அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக அது இருக்கும்.
இதில் இருக்கக்கூடிய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் எங்கே நடக்குதுன்னா அல்கெர்னான் மான்கிரீஃபனுடைய ஃப்ளாட்டில் நடக்குது. சரிங்களா? செகண்ட் ஆக்டும் தேர்ட் ஆக்டும் எங்கே நடக்குதுன்னா, செகண்ட் ஆக்ட் வந்து த கார்டன் அட் த மேனோர் ஹவுஸ் அங்கே நடக்குது. தேர்ட் ஆக்ட் வந்து ட்ராயிங் ரூம் அட் த மேனோர் ஹவுஸ் உல்டன் அங்கே நடக்குது. சரிங்களா? ஓகேவா? ரைட். இப்போ வந்து உங்களுடைய ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் வந்து சொல்லியாச்சு. ஒன்று ஜான் ஒர்த்திங், அல்கெர்னான் மான்கிரீஃப், லேடி பிராக்னலும் குவிண்டலினும் வந்து அம்மா பொண்ணு. அல்கெர்னான் மான்கிரீஃப்கிட்ட சர்வெண்ட்டாக இருக்கிறது லேன். ஜாக்குடைய ஹவுஸில் சர்வெண்ட், அதாவது சிசிலி ஹவுஸில் சர்வெண்ட்டாக இருக்கிறது மெரி மேன். சிசிலி கூட இருந்து பார்த்துக்கிறது யார்? பிரிசிம். அங்கே இருக்கிற ஒரு பாதிரியார் யார்? ரெவரண்ட் கெனான் சாசபிள். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இப்போ ஸ்டோரி எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ளே லிங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, இப்போ கவனிங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட்டில் நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்தாச்சு. இதில் நான் சொல்லக்கூடியதெல்லாம் கவனிச்சிட்டே வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜான் ஒர்த்திங் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த ஜான் ஒர்த்திங் அப்படின்ற கேரக்டர் யாருன்னா ஒரு ஆர்பன். அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. இந்த ஜான் ஒர்த்திங்கை யார் வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் கார்டியூ அப்படின்றவர் அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பார். சரிங்களா? அவர் அடாப்ட் பண்ணி வளர்த்ததுனால தான் அவருடைய கிராண்ட் டாட்டர், அதாவது பேத்தி யார்? மிஸ் சிசிலி கார்டியூக்கு யாரை? நம்ம ஜான் ஒர்த்திங்கை வந்து கார்டியனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறதுலே பாருங்களேன், கீழே இருக்கக்கூடிய 4 கேரக்டரும் எங்கே இருக்கக்கூடியவங்கன்னா கண்ட்ரியில் இருக்கிறவங்க. மேலே இருக்க வலது பக்கம் இருக்கக்கூடிய லேடி பிராக்னல், ஹானரபிள் குவெண்டலின் ஃபேர்ஃபேக்ஸ், அல்கெர்னான் மான்கிரீஃப், அப்புறம் மேன் சர்வன் லேன், இவங்க எல்லாருமே எங்கே இருக்கிறவங்கன்னா டவுனில் இருக்கிறவங்க. சரிங்களா? இந்த ஜான் ஒர்த்திங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிசிலி கார்டிக்கு வந்து கார்டியனாக இருக்கிறதுனால ஒரு பொண்ணுக்கு கார்டியனாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து அவருடைய பேர் என்னவா இருக்குது அப்படின்னா ஜாக் ஒர்த்திங் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ ஜாக் ஒர்த்திங்காக இருக்கும்பொழுது அவர் என்னவா இருக்கிறாரு? சிசிலி கார்டிக்கு கார்டியனாக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? இப்படி ஒரு பொண்ணுக்கு, சின்ன பொண்ணுக்கு நம்ம கார்டியனாக இருக்கிறோம். சரி, இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்மளை நம்பி பாவம் ஒரு பொண்ணு இருக்குது. நம்மளுடைய பிஹேவியரை பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணிடும்? ஏதாவது வந்து ஃபீல் பண்ணிடும், வச்சிரும் அப்படின்றதுக்காக அவர் வந்து எப்படி இருக்கிறாரு? ஒரு நல்ல ஒரு கார்டியனாக வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? கொஞ்சமாவது சந்தோஷம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? சிசிலி கார்டிக்கிட்ட ஒரு பொய் சொல்கிறாரு. என்ன பொய் சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஜான் ஒர்த்திங் தான் அவருடைய பேர். இங்கே கண்ட்ரியில் இருக்கும் பொழுது அவருடைய பேர் என்னவா இருக்குது? ஜாக் ஒர்த்திங்காக இருக்குது. அப்போ சிசிலி கார்டி கூட என்ன பொய் சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். தம்பி பேர் என்ன அப்படின்னா ஏர்னஸ்ட் ஒர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்கிறாரு. ஏர்னஸ்ட் ஒர்த்திங்னு பொய் சொல்லிவிட்டு என்னுடைய தம்பி எங்கே இருக்கிறான் அப்படின்னா டவுனில் இருக்கிறான். அவன் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனாக, ரொம்ப மோசமாக இருக்கிறான். அவனுடைய பிஹேவியர்லாம் ஒன்றும் சரியில்லை. அவன் வந்து எனக்கு ரொம்ப வந்து மென்டலி வந்து என்ன பண்ணுறான், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறான். அவனை நினச்சி நான் ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவனை நான் பார்க்க போகிறதுக்காக நான் எங்கே போகிறேன்? டவுனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சிசிலி கார்டியூட்டும் அவங்களும் மிஸ் பிரிசிம், ரெவரண்ட் கெனான் சாசபிள் எல்லாருமே என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, நம்ம ஜான் ஒர்த்திங், அதாவது இவருடைய பேர் வந்து கண்ட்ரியில் என்னது? கண்ட்ரியில் சிஜேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாக். சரிங்களா? சி ஜாக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரியில் இவருடைய பேர் என்னவா இருக்குது? ஜாக் ஒர்த்திங்காக இருக்குது. அப்போ ஜாக் ஒர்த்திங் என்ன பொய் சொல்லிட்டு போகிறாரு? தனக்கு ஒரு தம்பி வந்து எங்கே இருக்கிறான்? டவுனில் இருக்கிறான். அவன் பேர் என்ன? ஏர்னஸ்ட் ஒர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு எங்கே என்ஜாய் பண்ண போயிடுறாரு? டவுனுக்கு போயிடுறாரு. டவுனுக்கு போயிட்டா அவர் ஃப்ரீ பேர்ட். அந்த டவுனில் பழக்கமான ஆள் தான் யாருன்னா அல்கெர்னான் மான்கிரீஃப். ஸோ இந்த அல்கெர்னான் மான்கிரீஃபோடு சேர்ந்து நல்லா வந்து ஜாலியாக லைஃப்பை என்ன பண்ணிட்டுறாரு? கழிச்சிட்டு வராரு. அப்படி கழிச்சிட்டு வரும் பொழுது இந்த அல்கெர்னான் மான்கிரீஃப் அந்த ஆக்ட் 1 எங்கே ஆரம்பிக்குதுன்னா அல்கெர்னான் மான்கிரீஃபுடைய வீட்டில் தான் நம்ம ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ ஜான் ஒர்த்திங்குடைய டபுள் லைஃப் என்னது? கண்ட்ரியில் வந்து ஜாக் ஒர்த்திங், டவுனில் வந்து ஏர்னஸ்ட் ஒர்த்திங் அப்படின்ற பேரில் இருக்கிறாரு. இந்த அல்கெர்னான் மான்கிரீஃப் பக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, லேடி பிராக்னல், ஹானரபிள் குவெண்டலின் ஃபேர்ஃபேக்ஸ், இவங்க யாருன்னா அல்கெர்னான் மான்கிரீஃபுடைய அத்தை லேடி பிராக்னல். சரிங்களா? இங்கே நம்மளுடைய இங்கிலீஷ் ரிலேஷனில் இல்லைனா சித்தினாலும் ஆன்ட்டி தான், பெரியம்மானாலும் ஆன்ட்டி தானே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆன்ட்டி யாருன்னா ஆண்ட் லேடி பிராக்னல். லேடி பிராக்னலை இந்த ஸ்டோரியில் இன்னொரு பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆண்ட் அகஸ்டான்னு சொல்லியிருக்கிறாங்க.
சரிங்களா? இப்ப ஜான் ஒர்த்திங் சொன்னோம்னா, பாட்ஷா படத்தில எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்றது மாரி, இவருக்கு 2 பேர் இருக்கு. என்ன பேர் இருக்கு? டவுன்ல இவரு ஏர்னஸ்ட் ஒர்த்திங், கண்ட்ரில இவரு ஜாக் ஒர்த்திங். சரிங்களா? ஏன் வந்து ஏர்னஸ்ட் ஒர்த்திங் போறாரு? தன்னுடைய வாழ்க்கைய அவர் ஜாலியா என்ஜாய் பண்ணணும், பொழுத கழிக்கணும் அப்படின்னு போறாரு. சரிங்களா? அப்படி போன இடத்துல, அங்க குவிண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ பார்க்குறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு அஃபெக்ஷன் ஆயிடுது. 2 பேரும் வந்து ஸ்டார்ட்டட் ஃபாலிங் இன் லவ். 2 பேருமே நேசிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அல்கெர்னான் மான்கிரீஃப் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஜாக் ஒர்த்திங் வந்து வந்துட்டு போயிருக்கிறாரு. சரிங்களா? ஜாக் ஒர்த்திங், ஏர்னஸ்ட் ஒர்த்திங் வந்து வந்துட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா டவுன்ல அவருடைய பேர் என்ன? ஏர்னஸ்ட் ஒர்த்திங். ஸோ அப்ப ஏர்னஸ்ட் ஒர்த்திங் வந்துட்டு போனப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் தன்னுடைய சிகரெட் கேஸ், அதாவது சிகரெட் லைட்டர் கேஸ் இருக்குல்ல, அத வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் மிஸ் பண்ணிட்டு போன அந்த சிகரெட் லைட்டர் கேஸ அந்த மேன் செர்வன்ட் இருக்கிறார்ல, அவர் வந்து எடுத்து குடுக்குறாரு. "சார் இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஏர்னஸ்ட் ஒர்த்திங் வந்தப்ப இத வந்து விட்டுட்டு போயிட்டாரு." அப்படின்னு சொல்லி குடுத்த உடனே, அந்த சிகரெட் கேஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, சிசிலி கார்டியுடைய பேர் இருக்கு. அங்கிள் ஜாக் அப்படின்னு, ஃபார் அங்கிள் ஜாக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி, சிசிலி கார்டியூ வந்து பிரசன்ட் பண்ண அந்த சிகரெட் கேஸ் இருக்கு. அத வச்சு ஆல்கெர்னான் மான்கிரீஃப் வந்து யாருகிட்ட கேட்குறாரு? ஏர்னஸ்ட் ஒர்த்திங். ஏன்னா டவுன்ல அவர் ஏர்னஸ்ட் ஒர்த்திங்ல, "உனக்கு சிசிலி தெரியுமா? யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அவர் ஆரம்பத்தில என்ன சொல்றாரு? "சிசிலியா? எனக்கு யாருன்னே தெரியாதே. அப்ப இந்த சிகரெட் லைட்டர் கேஸ் யாருது?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல அது என்னுடையது தான்." அப்படின்னு சொன்னோனே, "இப்ப சொல்லு சிசிலி யாரு?" அப்படின்னு சொன்னோனே, "அது என்னுடைய அத்தை." "உன்னுடைய அத்தையா?" "இல்லையே, ஏன்னா அதில அங்கிள் ஜாக்குன்னுல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க." அப்படின்னோனே, "அதுவா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா அது என்னுடையது தான்." என்னுடையதான்னோனே, இப்ப அல்கெர்னான் மான்கிரீஃப் என்ன கேட்குறாரு? "அப்போ உன்னோட பேரு ஏர்னஸ்ட் இல்லையா? ஏன் உன்னுடைய பேர வந்து ஜாக்குன்னு குடுத்துருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, வேற வழியே இல்ல. ஜான் ஒர்த்திங், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஏர்னஸ்ட் ஒர்த்திங் என்ன சொல்றாரு? "உண்மதான். நீ சொல்றது சரிதான். ஆ ஜாக் ஒர்த்திங்ன்றது நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணுக்கு கார்டியனா இருக்கிறேன். சிசிலின்ற ஒரு பொண்ணுக்கு கார்டியனா இருக்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் நல்ல விதமா இருக்கணும், வைக்கணும். அங்க அந்த பொண்ண பார்த்துக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டான ஆள் மாரி இருப்பேன். ஸோ என்னுடைய வாழ்க்கைய நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்ல, ஃப்ரீயா இருக்கணும்ல. அதனால தான் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறதா நான் பொய் சொல்லிட்டு, அவனுடைய பேரு ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்க வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஆல்கெர்னான் மான்கிரிஃப் சொல்றாரு, "ஓ! இப்ப இவருடைய தில்லுமுல்லு நமக்கு தெரிஞ்சிருச்சு. யாருடையது? ஜான் ஒர்த்திங். எப்படி இருக்கிறாரு? டவுன்ல வந்து அவர் என்னவா இருக்காரு? ஏர்னஸ்ட் ஒர்த்திங்கா இருக்கிறாரு. கண்ட்ரில என்னவா இருக்கிறாரு? ஜாக் ஒர்த்திங்கா இருக்கிறாரு." அப்படின்னு சொன்னோனே, அல்கெர்னான் மான்கிரிஃப் சொல்றாரு, "ஓ! பரவால்லடா, நீயும் என்னைய மாரி தான் பண்ணிட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து கண்ட்ரில இருந்து டவுனுக்கு வர்றதுக்காக ஏர்னஸ்ட்ன்ற ஒரு கேரக்டர உருவாக்கி இருக்கிற. அட்லீஸ்ட் உன் தம்பினாவது சொல்லியிருக்கிற. ஆனா, நான் டவுன்ல இருந்து கண்ட்ரி பக்கம் நான் சுத்துறதுக்காக, நான் பன்பரி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 பேர் கதையும் ஒண்ணு தான். நீயும் ஒரு பொய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கிற. நானும் ஒரு பொய் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அடிக்கடி பார்க்க போயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பயலுக்குமே எப்படி இருக்கிறானுங்க, ஒரு ஒரே பிளட்டா இருக்கிறானுங்கல்ல. கடைசி ஸ்டோரியில பாருங்க எப்படி இருக்கும்னு. அல்கெர்னான் மான்கிரிஃப்பும் ஒரு பொய் சொல்லிட்டு என்ன பண்ணிறான், பன்பரின்னு ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போறதா சொல்றான். ஆக்சுவலி பன்பரின்னு ஒரு ஃப்ரெண்டே கிடையாது. ஆனா, ஜான் ஒர்த்திங் என்ன பண்றாப்படி, அங்க ஜாக் ஒர்த்திங்கா இருக்கிறாரு. இங்க ஏர்னஸ்ட் ஒர்த்திங்கா இருக்கிறாரு. இங்க ஏர்னஸ்ட் ஒர்த்திங்கா இருந்து, இந்த குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இப்ப 2 பேருமே லவ் பண்றாங்க. ஆனா, பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "எனக்கு புடிச்சதே என்ன புடிக்கும் உன்கிட்ட? அந்த ஏர்னஸ்ட் அப்டின்ற பேரு தான் புடிக்கும்." அப்டின்னு சொல்லி சொன்ன உடனே, அடிச்சான் பாரு ஒரு ட்விஸ்ட் அப்டின்ற மாதிரி, நம்ம ஜான் ஒர்த்திங் ரொம்ப யோசிக்கிறாரு. ஆத்தாடி! நம்ம ஒரு பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறோமே! ஏர்னஸ்ட் ஒருத்தங்கன்னு நம்ம தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருந்தா, இவளுக்கு இந்த ஏர்னஸ்ட்ன்ற பேர் தான் பிடிக்குதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு கேட்பான். "ஏம்மா நீ இந்த மாரி ஜாக்கு, ஜானுன்ற பேர்லாம் வச்சா கல்யாணம் பண்ண மாட்டியா? அவங்கலாம் பிடிக்காதா?" அப்படின்னு சொன்னோனே, குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் உண்மையிலேயே அந்த பேர் வச்ச ஆள கல்யாணம் பண்ற பொண்ணுகள நெனச்சா உண்மையிலேயே அவங்களுக்காக நான் பரிதாபப்படுவேன்." அப்படின்ற மாதிரி சொன்னவுனே, இப்ப நம்ம ஏர்னஸ்ட் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, "ஐயோ! இப்ப என்ன பண்றது? நம்ம ஒரு வேளை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேர மாத்துறதுக்கு என்ன வழிமுறை இருக்குன்னு யோசிப்போம்." அப்படின்னு சொல்லி யார் யோசிக்கிறா? ஏர்னஸ்ட் ஒர்த்திங். அதாவது இங்க ஏர்னஸ்ட் ஒர்த்திங்கும், ஜாக் ஒர்த்திங்கும் 2 பேருமே யாரு? ஒரே ஆள் தான். ஜான் ஒர்த்திங் தான். அத யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில லேடி பிராக்னலும் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா, அல்கெர்னான் மான்கிரீஃப் பார்க்க குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸோட வந்திருக்கிறாங்க. அப்ப லேடி பிராக்னல் வந்து நம்ம ஏர்னஸ்ட் ஒர்த்திங், அதாவது ஜான் ஒர்த்திங். நான் 3 பேர் சொன்னாலும் நீங்க கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? அதாவது ஒர்த்திங் அந்த நம்ம ஜேபிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க.
என்னப்பா உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, உனக்கு சொத்து பத்தெல்லாம் என்ன இருக்குது, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, என்ன ஒர்க் பண்ணுற, எல்லாரும் விசாரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா சொல்கிற, ஒரு ஆள் இல்லைன்னு கஷ்டம், உனக்கு 2 பேர் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் என்னதான்ப்பா உன் பேரண்ட்ஸ் யாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, என் பேரண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னைய வந்து ஒரு தாமஸ் கார்டியோ அப்படின்றவர் தான் என்ன பண்ணார், ஒரு விக்டோரியா ஸ்டேஷனில் இருந்து என்னை ஒரு பிளாக் கலர் ஹேண்ட்பேக்குள்ளே இருந்து என்னை எடுத்தார். என்னப்பா சொல்ற? ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்தாரா? ஏன்பா உன்னைய நம்பி எப்படிப்பா என் பொண்ண நான் குடுக்குறது? அப்பா, அம்மா யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னோனே, உடனே இவரு என்ன சொல்றாரு ஜான் ஒர்த்திங், "நான் வேணா அந்த ஹேண்ட்பேக் எடுத்து வந்து காமிக்கவா?" அப்படின்னு சொன்னோனே, ஹேண்ட்பேக்க பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? ஹேண்ட்பேக்க பார்த்து நீ சொல்றது ப்ரூஃப்ன்னு சொல்லிட்டு, நான் என் பொண்ண குடுத்து என்ன பண்ண போறேன்? என் பொண்ணு வந்து டவுன்லேயே வளர்ந்த பிள்ளை. இப்படி ஒரே பிள்ளைய பெத்து உனக்கு நான் கட்டிக் குடுத்து கஷ்டப்படுத்த நான் என்ன பண்ணல, விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, லேடி பிராக்னல் என்ன பண்றாங்க, குவிண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ கூப்பிட்டு கிளம்புற நேரத்தில, ஆ குவிண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ்ட்ட எப்படியோ நம்ம ஜான் ஒர்த்திங் என்ன பண்ணிறாரு, அவருடைய எந்த அட்ரஸ் குடுக்குறாரு அப்படின்னா, இப்ப டவுன்ல இருக்கிறாங்கல்ல, கண்ட்ரி அட்ரஸ குடுக்குறாரு. இந்த நேரத்தில கண்ட்ரி அட்ரஸ் குடுக்கும் பொழுது தான், நம்ம அல்கெர்னான் மான்கிரீஃப் வந்து நைஸா அந்த அட்ரஸ பார்த்து என்ன பண்ணிறாரு, அவருடைய காலர் இதில எழுதி வச்சுறாரு. ஏன் எழுதி வைக்கிறாரு? ஏன்னா, ஜான் ஒர்த்திங் என்ன சொல்லியிருக்கிறாரு, அங்க சிசிலி அப்படின்ற ஒரு அழகான பொண்ணுக்கு நான் கார்டியனா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. உடனே அல்கெர்னான் மான்கிரீஃப்க்கு என்ன தோணுது அப்படின்னா, அவன் எப்படியாவது போய் அந்த பொண்ண பார்க்கணும். சிசிலிய பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இவன் தான் சொன்ன அட்ரஸ வந்து தப்பா சொல்லிடுறான் அவன்கிட்ட. இப்ப குவிண்டலின் கேட்கும் பொழுது, அவனுடைய கண்ட்ரியுடைய அட்ரஸ வந்து சொல்லும் பொழுது, எப்படியோ ஒட்டு கேட்டு அல்கெர்னான் மான்கிரீஃப் வந்து அந்த அட்ரஸ என்ன பண்ணிக்கிறான், எழுதிக்கிறான். இப்ப குவிண்டலின் ஃபார்ஃபாக்ஸ் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இவனும் சக்சஸ்ஃபுல்லா கண்ட்ரி அட்ரஸ என்ன பண்ணிட்டான், நோட் பண்ணிட்டான். நோட் பண்ணிட்டு ஜாக் ஒர்த்திங் கிட்ட கேட்குறான், "ஏன்பா நான் உன்னுடைய அட்ரஸ் கார்டு வச்சிருக்கிறேன்." ஏன்னா இவன் டவுன்ல வந்து ஏர்னஸ்ட் ஒர்த்திங் தானே. அந்த அட்ரஸ் ப்ரூஃப் கார்டு அவன்கிட்ட யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, அல்கெர்னான் மான்கிரீஃப் கிட்ட இருக்கு. நீ கேட்குறான், "நீ என்னப்பா பண்ண போற? இவகிட்ட சொல்லலையா, வைக்கலையா?" அப்படின்னு சொல்லும்பொழுது, "இல்ல, நான் என் தம்பி கேரக்டர நான் கொல்லப் போறேன். ஏன்னா தம்பின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால தான் நான் டபுள் ஆக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்." எப்படின்னா, இந்த ஐயம்பேட்டை அறுவடன் நம்பி கலியபெருமாள் இந்திரன், கலியபெருமாள் சந்திரன்ற கதையா, இங்க நான் ஏர்னஸ்ட் ஒர்த்திங், அங்க நான் வந்து ஜாக் ஒர்த்திங். இப்ப நான் ஜாக் ஒர்த்திங் தான் ஒரிஜினல். ஏர்னஸ்ட் ஒர்த்திங்க நான் கொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, குவிண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு ஏர்னஸ்ட் அப்படின்ற பேர் தான் புடிச்சிருக்கு. அப்ப இவர் என்ன பிளான் பண்ணிட்டாரு, ஏர்னஸ்ட்ட நம்ம வந்து கொன்றுவோம். அப்படின்னு சொல்லும்பொழுது, "என்ன ரீசன்ல கொல்லப் போற?" அப்படின்னப்ப, "ஏதோ ஒரு டிசீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல இந்த டிசீஸ் வேண்டாம். இதுக்கு அடுத்து என்ன சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, சிவியர் கோல்டுல இறந்து போயிட்டா, ரொம்ப குளிர்ல இறந்துட்டான்னு வந்து நீ சொல்லிரு." அப்படின்னு சொல்லி, ஆ கடைசியா ஒரு முடிவு பண்ணிட்டான். யாரு? நம்ம ஜான் ஒர்த்திங் முடிவு பண்ணிட்டாரு. ஏர்னஸ்ட் அப்படின்ற கேரக்டர நம்ம கொன்றலாம். கொன்னுட்டோம்னா, ஆ நம்ம அந்த இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், எஸ்கேப் ஆயிரலாம். நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்ப வந்து ஃப்ரீயா வந்து லீட் பண்ணலாம். நம்ம குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஒர்த்திங் இப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? இதே நேரத்தில அல்கெர்னான் மான்கிரீஃப் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு விஷயமும் நம்ம ஜான் ஒர்த்திங் சொல்லியிருக்கிறாரு. சிசிலி கார்டியூக்கு நான் என் தம்பி ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்ல, அவன் மேல அவன பார்க்காமயே அவளுக்கு ஒரு அஃபையர் இருக்கு. அப்படின்ற தகவலும் சொன்னது, நம்ம அல்கெர்னான் மான்கிரீஃப்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இப்ப அவர் என்ன பண்றாரு, சரி, சரி அவருடைய செர்வன்ட் கிட்ட, "நான் பன்பரி கிளம்புறேன். நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாரு அப்படின்னா, நம்ம ஜான் ஒர்த்திங் அட்ரஸ் ஒண்ணு மார்க் பண்ணி வச்சாரு பார்த்தீங்களா? அந்த அட்ரஸ நோக்கி அவர் வந்து புறப்படுறாரு. அதுல ஜான் ஒர்த்திங் வந்து திங்கட்கிழமை ஆஃப்டர்நூன் வரையும் அந்த இடத்துக்கு வந்து வரமாட்டாரு. எங்கன்னா, டவுன்ல இருந்து கண்ட்ரிக்கு அங்க போக மாட்டாரு. இந்த கேப்ல போய் நம்ம சிசிலி கார்டியோ பார்த்துட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு, ஆல்கெர்னான் மான்கிரீஃப் வந்து கிளம்பிர்றாரு. சரிங்களா? இதோட வந்து ஆக்ட் 1 முடிஞ்சிரும். ஆக்ட் 2ல பார்த்தீங்கன்னா, எங்க நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய நம்ம சிசிலி கார்டியோடைய கார்டன்ல நடக்குது. அங்க மிஸ் பிரிசிம் இருப்பாங்க. ரெவரண்ட் கெனான் சாசபிள் இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு ஒரு அஃபையர் இருக்கும். அந்த காலத்தில பாதிரியார் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கல்ச்சரை லைட்டா வந்து போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆ மிஸ் பிரிசிம்க்கு ரெவரண்ட் கெனால் சாசப்ல பிடிக்கும். அவருக்கும் இவங்கள பிடிக்கும். இது ஒரு சைட்ல ஒரு குட்டி ஸ்டோரி என்ன பண்ணிட்டுருக்கும், போயிட்டுருக்கும். இப்ப சிசிலி கார்டி வந்து கார்டன்ல இருக்கும்பொழுது, ரெவரண்ட் வருவாரு. வந்தோனே மிஸ் பிரிசிம்க்கு தலை வலிக்குது. நீங்க சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லி, அந்த 2 பேரையும் தனியா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அனுப்பிச்சு விட்டோனே, அந்த மெரிமேன் பட்லர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "உங்கள பார்க்கறதுக்கு உங்க கார்டியன் ஜாக் ஒர்த்திங்குடைய பிரதர் ஏர்னஸ்ட் ஒர்த்திங் வந்திருக்கிறாரு" அப்படின்னுவாரு. ஆக்சுவலா இங்கே வரக்கூடிய ஏர்னஸ்ட் ஒர்த்திங் யாருன்னா, வேற யாரும் இல்ல. நம்ம ஆல்கெர்னான் மான்கிரீஃப் தான் வந்திருப்பாரு. வந்து பார்த்தோனே சிசிலியுடைய பியூட்டில என்ன பண்ணிருவாரு, மயங்கிருவாரு. கடைசி என்ன ஆகும்னா 2 பேருமே
2 பேருமே வந்து ஃபால் இன் லவ் ஈச் அதர் 2 பேருக்குமே புடிச்சு போயிரும். சரிங்களா? புடிச்சு போயிட்டு 2 பேருமே ப்ரொப்போஸ்லாம் பண்ணிருவாங்க. இந்த நேரத்தில வந்து திங்கட்கிழமை தான் வருவாருன்னு எதிர்பார்த்த நம்ம ஜாக் ஒர்த்திங் எங்க வந்துர்றாரு, அன்னைக்கே வராரு. ரொம்ப சோகமா வராரு. கருப்பு உடை அணிந்து என்ன பண்றாரு, ரொம்ப சோகமான ஒரு கண்டிஷன்ல வராரு. பார்த்தோனே மிஸ் பிரிசிமும், ரெவரண்ட் கெனால் சாசபலும் கேட்குறாங்க, "ஏன் இவ்வளோ சோகமா வர்ற? என்னப்பா ஆச்சு?" அப்படின்னோனே, "இந்த மாரி தம்பி தவறிட்டான். ஏர்னஸ்ட் செத்துட்டான்." "அச்சச்சோ! என்னப்பா சொல்ற?" "ஆமா, பாரிஸ்ல சிவியர் கோல்டுல செத்துட்டான்." "அப்ப பாடிய கொண்டு வரலையா?" "இல்ல. அவனுடைய ஆசை வந்து பாரிஸ்லயே அவன அடக்கம் பண்றதாம்." அப்படின்னு சொல்லி ஒரு சோகமான முகத்தோட என்ன பண்ணிட்டான், அவங்க 2 பேர்ட்டயும் தகவல சொல்லிட்டு, இப்ப வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்துட்டு யார்கிட்ட சொல்லப் போறான்? சிசிலி கார்டிட்ட சொல்றான். "இந்த மாரி என் தம்பி" அப்படின்னு சொன்னோனே, "உங்க தம்பி இந்தா உள்ள உட்காந்துருக்கிறாரு" அப்படின்னு சொன்னோனே, இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. "என்னாது இது? எந்த தம்பி உள்ள உட்காந்துருக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, உள்ள உட்காந்துருக்கிறது அல்கெர்னான் மான்கிரீவ். இவனுக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. "வாங்க தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களான்னு?" சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன்ல ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. "நீ ஏன்டா இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "ஆமா, ஆமா. நீ மட்டும் போறப்ப சொல்லிட்டா போன. நீ திங்கட்கிழமை இருக்கிறது நீ இன்னைக்கு வந்து நிக்கிற திடுக்குன்னு. எனக்கு அவள ரொம்ப புடிச்சிருக்குது. நான் அவள பார்க்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டே இருக்கிறானுங்க. ஸோ இப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்குது. இந்த நேரத்திலேயே இவர் என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னா, யாரு நம்ம ஜான் ஒர்த்திங் வந்து ரெவரண்ட் அவர் இருக்கிறார்ல கெனான் சாசபல் கிட்ட பேசியிருப்பாரு. இந்த மாரி வந்து எனக்கு பேப்டிசம் பண்ணலாமா? அதாவது கிறிஸ்டியானிட்டில வந்து அந்த மறுபடியும் பேர் சூட்டலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அவர் என்ன சொல்லுவாரு, ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்களே, இல்ல எனக்கு அது ஞாபகம் இல்ல மறந்துருச்சு. திரும்ப பண்ணலாமா? அப்படின்னோனே, சரி ஓகே நான் உனக்கு 5:30க்கு அப்பாயின்ட்மென்ட் குடுக்குறேன். நீ அப்ப வந்து என்ன பண்ணிக்க பேர் சூட்டிக்க அப்படின்னு சொன்னோனே, இவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு, இவர் பேரையே வந்து என்னவா மாத்த முடிவு பண்ணிட்டாரு, ஜா ஏர்னஸ்ட் ஒர்த்திங் அப்படின்னு சொல்லி மாத்துறதுக்கு நம்ம ஜான் ஒர்த்திங் என்ன பண்ணிட்டாரு, முடிவே பண்ணிட்டாரு. பேர மாத்திருவோம். ஏன்னா பேர மாத்திட்டோம்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏன்னா பேர மாத்திட்டோம்னா அஃபிஷியலா நம்ம பேர் என்னவா மாறிரும், ஏர்னஸ்ட் ஒர்த்திங். அப்ப சிசிலி கார்டியும் ஏர்னஸ்ட் ஒர்த்திங்ன்ற பேர்ல அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. அங்க வந்து ஏர்னஸ்ட் ஒர்த்திங்ன்ற பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்கலாம், குவெண்டலின கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இவரு பக்காவா என்ன பண்ணிட்டாரு, பிளான் போட்டு முடிச்சுட்டாரு எல்லாமே. ஆனா, இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன நடக்குது அப்டின்னா, இப்போ குவிண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து சிசிலி கார்டியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. சரிங்களா? இப்ப குவிண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ் யார பாக்க வந்திருக்கிறாங்க? நம்ம ஏர்னஸ்ட் ஒர்த்திங்க பாக்க வந்திருக்கிறாங்க. சிசிலி கார்டி கிட்ட ஏர்னஸ்ட் ஒர்த்திங்கா இருக்கிறது யாரு? ஆல்கெர்னான் மான்கிரீஃப் இருக்கிறாரு. இப்ப குவிண்டலின் பாக்க வந்தது யாரு? அதாவது நம்ம ஜான் ஒர்த்திங். அதாவது ஜாக் ஒர்த்திங் அவர தான் பாக்க வந்திருக்கிறாங்க. வந்து பார்த்தோனே இவருக்கு குவிண்டலினுக்கு வந்து ஷாக்கா இருக்கு. "யார் இந்த பொண்ணு? என்னாம்மா உங்க வீடு பக்கத்துல இருக்குதா? என்னம்மா நீ இங்க இருக்கிற?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல நான் இந்த வீட்ல தான் இருக்கிறேன்." "அப்படியா? உங்க அப்பா, அம்மாலாம் எங்க?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு என்னுடைய கார்டியன் தான் இருக்கிறாரு." "யாரு?" அப்படின்னு சொன்னோனே, "ஜாக் ஒர்த்திங்." "ஓ! ஜாக் ஒர்த்திங்கா? நீங்க யார பார்க்க வந்திருக்கிறீங்க?" அப்படின்னோனே, "நான் ஏர்னஸ்ட் ஒர்த்திங்க பார்க்க வந்திருக்கிறேன்." "ஏர்னஸ்ட் ஒர்த்திங்கா? என்னடா இது நம்ம ஆள சொல்லுது." அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. சரிங்களா? ஆ இதே ஏதோ ஒரு ரஜினிகாந்த் படத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்து ஒரு நடிகை நின்னு மாமான்னுவாங்க. இன்னொரு பக்கத்து ஒரு இன்னொரு பேர் சொல்லுவாங்கல்ல. அப்ப நடுவுல நின்னு ரஜினிகாந்த் குழம்புவார்ல. அந்த மாதிரி இந்த லேடி 2 பேருமே ஏர்னஸ்ட், ஏர்னஸ்ட், ஏர்னஸ்ட் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு தெளிவா புரியுதுல்ல. குவெண்டலின் ஏர்னஸ்ட்ன்னு சொல்றது யாரு? ஜாக் ஒர்த்திங். அதாவது ஜான் ஒர்த்திங். சிசிலி கார்டியோ ஏர்னஸ்ட்ன்னு சொல்றது யாரு? ஆல்கெர்னான் மான்கிரீஃப். சரிங்களா? இப்போ ஆ டக்குன்னு வந்தோனே யார பார்க்குறாங்க? நம்ம ஜாக் ஒர்த்திங் வராரு. யாரு? ஜாக் ஒர்த்திங்னா ஜான் ஒர்த்திங் வராரு. பார்த்தோனே சிசிலி பார்த்தோனே, "வாங்க ஜாக், அங்கிள் ஜாக்" அப்படின்னோனே, குவிண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு எப்படி இருக்கு? "அங்கிள் ஜாக்கா? அப்போ உன் பேரு ஏர்னஸ்ட் இல்லையா?" அப்படின்ற உண்மை தெரிஞ்சோனே, குவிண்டலின் பயங்கரமா மூட் அவுட் ஆயிடுறாங்க. ச்சே! இப்படி நம்மள என்ன பண்ணிட்டான் அவன்? ஏமாத்திட்டானே! அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில அல்கெர்னான் மான்கிரீஃப் வரும்பொழுது, சிசிலி கார்டியோ என்ன சொல்றாங்க, "இந்தா என்னோட ஏர்னஸ்ட்" அப்படின்னோனே, டக்குனு குவிண்டலின் கேட்குறாங்க, "டேய் நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "இவர் யாரு?" "இவர் பேர் வந்து மான்கிரீஃப்." "மான்கிரீஃபா? அப்ப நீயும் ஏர்னஸ்ட் இல்லையா?" இப்போ 2 லேடீஸும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா, நம்ம 2 பேரையும் என்ன பண்ணியிருக்கிறானுங்க, ஏமாத்தியிருக்கிறாங்க. இவனுங்கள என்ன பண்ணக்கூடாது, நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. இப்ப 2 பேரும் உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. "டேய் நீ ஏன்டா இங்க வந்த? நீ ஏன்டா இங்க வந்தன்னு?" சொல்லி ஒருத்தன என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது 2 பேர் என்ன பேசிட்டு இருக்கிறானுங்க, "இல்ல, இல்ல நான் வந்து இன்னைக்கு என்னுடைய பேர போய் மாத்த போறேன்." அப்படின்னோனே, "நானும் அதே ஃபாதர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டேன். நீ எத்தன மணிக்கு வாங்கியிருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "ஜாக் நான் 5:30க்கெல்லாம் வாங்கிட்டேன். எனக்கு 6 மணிக்கு மேல தான் அவர் அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்கிறாருன்னு" ரொம்ப சில்லியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கீழ இந்த 2 லேடீஸுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க.
என்ன இப்படி நம்மள இந்த பேர சொல்லி ஏமாத்திட்டாங்களே! ஏர்னஸ்ட் அப்படின்ற பேருக்காக தானே நம்ம விரும்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடீஸ்க்கு இருக்க ஈகோ கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அவங்கள மன்னிக்கிறதுக்கான அது கேட்குறாங்க. "நீ எதுக்காக பொய் சொன்ன?" குவெண்டலின்ட்ட கேட்கும்பொழுது, "நீ எதுக்காக பொய் சொன்ன?" அப்படின்னா, "நான் உனக்காக தான். உன்னை விட நான் வேற யாரும் விரும்பல, வைக்கல." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டுமா, ரொம்ப அழகா கவிதைத்துவமா என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. உடனே "சரி போ, எனக்காக தானே பண்ண." அப்படின்னு சொல்லி குவெண்டலின் மன்னிச்சிடுறாங்க. சிசிலி கார்டியும் ஆல்கர்னான் மான்கிரிஃப்ட்ட கேட்கும்போது, "நீ ஏன்பா அப்படி பண்ண?" அப்படின்னோனே, "இல்ல, எனக்கு வந்து உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன், வச்சேன்." அப்படின்னு சொன்னோனே, கடைசி மன்னிச்சாலும், இருந்தாலும் குவெண்டலினுக்கு என்ன இடிக்குது, ஏர்னஸ்ட்ன்ற பேர் தானே நம்ம விரும்புனோம் அப்படின்றது இடிக்குது. இந்த நேரத்தில லேடி பிராக்னல் வந்து என்ன பண்ணிடுறாங்க, என்னடா பொண்ண காணாமேன்னு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தவுனே குவிண்டலின் அங்க இருக்கிறாங்க, ஜான் ஒர்த்திங் இருக்கிறாரு, அல்கெர்னான் மான்கிரிஃப் இருக்கிறாங்க, சிசிலி இருக்கிறாங்க. இப்போ சிசிலிய பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க. "நீ யாருப்பா? என்னப்பா? ஏதுப்பான்னு?" விசாரிச்சுட்டு, அந்த அம்மா தான் வந்து பயங்கரமா பிரஸ்டீஜ் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாச்சுல்ல. "ஓ! இவ்வளோ சொத்து பத்துலாம் இருக்கா? என்ன ஏதுன்னு?" கேட்கணும். உடனே வந்து நம்ம ஜான் ஒர்த்திங்க்கு கேட்கும்பொழுது குவிண்டலின குடுக்க மாட்டேன்னு சொல்ட்டாங்கல்ல. உனக்கு வந்து அப்பா, அம்மாலாம் இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, வைக்கல, நான் குடுக்க மாட்டேன்னு. இப்ப அவங்க என்னதான் இருந்தாலும் ஆல்கெர்னான் மான்கிரிஃபுடைய அத்தைல்ல. "எப்பா, என்னுடைய மருமக புள்ளைக்கு இவருக்கு வந்து இந்த புள்ளைய கட்டிக் குடுப்பான்னு" சொன்னோனே, "இல்ல, இல்ல, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த பிள்ளைக்கு வந்து எழுதின லீகல் ஹேர் படி என்ன இருக்கும்னா, 35 வயசானா தான் இந்த பிள்ளை இந்த சொத்துக்கே சொந்தமாக முடியும்." அப்படின்னெல்லாம் உயில் ஒண்ணு இருக்குது. அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல, இப்ப வந்து நம்ம ஜான் ஒர்த்திங் வந்து சிசிலிய வந்து அல்கெர்னான் மான்கிரிஃப்க்கு கட்டிக் கொடுக்க வந்து முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரி ரைட்டு, முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி, நான் கட்டிக் குடுக்கணும்னா என்ன பண்ணணும்? லேடி பிராக்னல், நீங்க உங்க பொண்ண எனக்கு கட்டிக் குடுங்க. நான் இந்த பொண்ண அவனுக்கு கட்டிக் குடுக்குறேன்னு சொல்லும்பொழுது, இல்ல, 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 அதெல்லாம் செல்லாது, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, அந்த இடத்துல யாரு வர்றாங்க? மிஸ் பிரிசிம் வராங்க. இந்த அம்மா பார்த்த வேல தான் இந்த கதையில மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அப்படி இந்த அம்மா என்ன சார் வேலை பார்த்தாங்க அப்படின்னா, மிஸ் பிரிசிம் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது மிஸ் பிரிசிம் வந்து லேடி பிராக்னல் வீட்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு நர்ஸ் மெய்டா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சிஸ்டர் யாருன்னா, மிஸ்ஸஸ் மான்கிரீஃப். லேடி பிராக்னலுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் மான்கிரீஃப். சரிங்களா? அவங்க வந்து ஒரு முறை வந்து அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நர்ஸ் மெய்டா மிஸ் பிரிசிம் வச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ட்ராலில, அதாவது பேபி ட்ராலி இருக்குல்ல, அதில குழந்தைய வச்சு கொண்டு வரதுக்கு பதிலா 3 நாவல் சீரியஸ அதில வச்சுட்டு, குழந்தைய மாத்தி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிளாக் கலர் ஹேண்ட் பேக்ல வச்சு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கிளாக் ரூம்ல வச்சுர்றாங்க. சின்ன ஒரு ஞாபக மறதியில குழந்தைய தூக்கி பேக்ல வச்சுப்புட்டு, ட்ராலில வந்து புக்ஸ வச்சு தள்ளிட்டு வந்துர்றாங்க. அந்த பேக்ல இருந்த குழந்தை தான் யாரு? ஜான் ஒர்த்திங் தான் அந்த குழந்தை. ஏன் அவருக்கு ஒர்த்திங்ன்னு பேர் வச்சாங்கன்னா, ஒர்த்திங் அப்படின்ற டிக்கெட் அவர் கையில வச்சிருந்தாரு. தாமஸ் கார்டியோ. அப்ப ஒர்த்திங்கிற பிளேஸ்க்கு போற டிக்கெட் வச்சிருந்ததுனால, அவருக்கு வந்து ஒர்த்திங்ன்னு பேர் வச்சுட்டாரு. சரிங்களா? இப்ப இவங்கள பார்த்தோனே லேடி பிராக்னலுக்கு ஞாபகம் வந்துருச்சு. "நீ தானே மிஸ் பிரிசிம், நீ தானே அந்த நர்ஸ் மெய்ட். அப்ப என்னுடைய சிஸ்டருடைய குழந்தைய தொலைச்சது நீ தானே?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்பொழுது, ஜான் ஒர்த்திங் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. "என்னடா இது? நம்ம ஸ்டோரி மாரியே இருக்குதே! நமக்கு தெரிஞ்ச கதையா இருக்குதே!" என்னன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்பொழுது, மிஸ் பிரிசிம் சொல்றாங்க, "ஆமா, நான் தான் வந்து என்ன பண்ணிட்டேன், குழந்தைய வந்து மாத்தி பிளாக் கலர் ஹேண்ட் பேக்ல வச்சுட்டேன். விக்டோரியா ஸ்டேஷன்ல வச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, வேகமா ஜான் ஒர்த்திங் ஓடி போய் மேல இருக்கக்கூடிய டம்மு டும்மு டும்முன்னு உருட்டி என்ன பண்றாரு, பிளாக் கலர் ஹேண்ட் பேக்க எடுத்துட்டு வந்து மிஸ் பிரிசிம பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஐ திங்க் நாட்டாம படத்துல கவுண்டமணி கேட்பார்ல, அ "மை சன், மை சன், அப்ப நீங்க தான் என்ன பெத்த தாயா?" அப்படின்னு சொல்லி மிஸ் பிரிசிம்ட்ட கேட்டவுனே, மிஸ் பிரிசிம் என்ன சொல்றாங்க, "அட போப்பா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலப்பா." அப்படின்னு சொன்னோனே, அப்பயும் விட மாட்றாரு. இவர் என்ன சொல்றாரு, "பரவால்ல, ஒரு பையனா இருந்து ஒரு தாய் செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிடுறேன்." அப்படின்னோனே, "டேய், எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்றேன். நான் எப்புட்றா வந்து உனக்கு அம்மாவா இருக்க முடியும்?" மிஸ் பிரிசிம் கேட்கும்பொழுது, இவருக்கு புரியவே இல்ல. அப்பத்தான் லேடி பிராக்னல் சொல்றாங்க, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ வேற யாரும் இல்ல. சுத்தி முத்தி பார்த்தா மிஸ்ஸஸ் மான்கிரீஃப், அதாவது என்னுடைய சிஸ்டர்ன்னு இருக்கிறாங்க. நம்ம இதில சிஸ்டர்னா சித்தின்னு தானே சொல்லுவோம். அங்க சிஸ்டர்ன்றது மேபி ஆன்டி ரிலேஷன்ல இருக்கும் போலருக்கு. சிஸ்டருடைய பையன் தான். சொல்லப்போனா ஆல்கெர்னான் மான்கிரீஃப்க்கு நீ அண்ணன்." இதத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பார்த்தீங்களா? 2 வயலும் ஒரு ரத்த தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுதான் அந்த ரத்த தொடர்பு. "நீ தான்ப்பா உண்மையிலேயே ஆல்கெர்னான் மான்கிரீஃபுடைய அண்ணன்." அப்படி பார்த்தா குவெண்டலின் யாரு? உனக்கு மொற பொண்ணு தான். ச்சே! சுத்தி முத்தி பார்த்தா ஒரே குடும்பம் ஆயிட்டாய்ங்க. அப்படி இருந்தாலும், இன்னமும் குவெண்டலினுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா,
என்ன இருந்தாலும் ஏர்னஸ்ட் அப்படின்ற பேர் இல்லாம எப்படி கட்டிக்கிறது? அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. உடனே லேடி பிராக்னல்ட்ட கேட்குறாங்க, "சரி மிஸ்ஸஸ் மான்கிரீஃப் என்னுடைய அம்மா. ஓகே. என்னுடைய அப்பா பேர் என்ன?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல. எனக்கு சில காரணங்களால அவருடைய பேர நான் மறந்துட்டேன். எனக்கு தெரியல." அப்படின்னோனே, அவருடைய இத வந்து ஒரு ஆர்மி லிஸ்ட்ல வந்து நெறைய புத்தகங்கள ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில குறிப்பிட்ட புத்தகங்கள் குடுத்து சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணி பார்த்தா கடைசியா வந்து அவருடைய பெயர வந்து என்ன பண்றாங்க, ஒரு வழியா வந்து அவங்க அப்பாவுடைய பேர வந்து அந்த லிஸ்ட்ல தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன இருக்கு அப்டின்னா, கர்னல் ஜெனரல் 1869 கிறிஸ்டியன் நேம்ஸ் எர்னஸ்ட் ஜான். அவங்க அப்பாவுடைய பேர் என்ன இருக்கு? எர்னஸ்ட் ஜான் இருக்கு. அதாவது ஒவ்வொருத்ததுலயும் சொல்ற மாதிரி அப்ப என்ன ரூல்ஸ் இருக்குன்னா, அப்பாவுடைய முதல் பெயர் ப்ரிஃபிக்ஸ் தான். பையனுடைய பேர்ல ப்ரிஃபிக்ஸா வரும். அப்படி பார்த்தா நம்ம ஜான் ஒருத்திங்குடைய பேரே எர்னஸ்ட் ஒர்த்திங் தான். அப்பாடா! இப்ப தான்டா அந்த எர்னஸ்ட்ன்ற பேருக்கான ஒர்த்தே எனக்கு புரியுது. கடைசியா உடனே என்ன சொல்லியிருக்கிறாரு நம்ம ஜான் ஒர்த்திங், "பார்த்தியா? நான் பொய்யே சொல்லல பார்த்தியா? உண்மையிலேயே எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான்." யாரு? ஆல்கெர்னான் வான் கிரீஃப். அவன் எங்க இருந்தான்? டவுன்ல தான் இருந்தான். "பார்த்தியா? நான் உண்மையே தானே சொல்லியிருக்கிறேன். நான் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறேனா? இந்த உலகத்திலேயே புடிச்சது யாரு? நீ மட்டும் தானே. அதுவும் உண்ம தானே." அப்படின்னு சொன்னோனே, குவிண்டலின் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, "அட் லாஸ்ட் யுவர் நேம் எர்னஸ்ட்." கடைசியில உன்னுடைய பேர் என்னவா இருக்குது? எர்னஸ்ட்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கிட்டு ஆல்கெர்னான் மான்கிரீஃபும், சிசிலி கார்டியும் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. இங்கிட்டு ரெவரண்ட் கெனான் சாசப்லும், மிஸ் பிரிஸிம் அவங்களும் ஒண்ணா சேர்ந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சூப்பரா இப்ப தான் முதன் முறையாக அவருடைய வாழ்க்கையிலேயே அந்த ஏர்னஸ்ட் அப்படின்ற பெயரினுடைய முக்கியத்துவம் என்பது நம்ம ஜான் ஒர்த்திங்க்கு புரியுது. சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். எத்தனையோ திரைப்படங்கள் உள்ள இருக்குல்ல. ஐயம்பேட்டை அறிவுடன் நம்பி கலிய பெருமாள், இந்திரன் சந்திரன் வருது. டபுள் ஆக்ட்டும் வருது. கடைசி நாட்டமா பட டயலாக் கூட வருது. எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான ஸ்டோரி. இங்கே ஜான் ஒர்த்திங் தான் ஜாக் ஒர்த்திங். அவர் தான் ஏர்னஸ்ட் ஒர்த்திங். உண்மையிலேயே அவருடைய தம்பி ஆல்கெர்னான் மான்கிரீஃப். அவங்க அத்தை லேடி பிராக்னல், அவங்க பொண்ணு ஹானரபிள் குவெண்டலின் ஃபேர்ஃபாக்ஸ். சிசிலி கார்டிக்கு அவர் கார்டியனாக இருக்கிறாரு. அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மெரிமேன் பட்லர். அவங்கள இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் மிஸ் பிரிசிம். அங்கே இருக்கக்கூடிய ரெவரண்ட் ஃபாதர் வந்து ரெவரண்ட் கெனான் சாசபிள் டிடி. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அடிஷ்னலாக இந்த ஸ்டோரி தவிர இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் இப்போ பார்க்கலாமா? இந்த அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி போக, இதிலிருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்கலாம். நேம் ஆஃப் த டிஷ் ப்ரிப்பேர் ஃபார் லேடி பிராக்னலுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணாங்க? குக்கம்பர் சாண்ட்விச். தேர்ஸ்டே நைட் ஆல்கெர்னான் டைனிங் வித் யாரு கூட டைனிங் சாப்பிட்டாரு? லார்ட் ஷெர்மன் அண்ட் மிஸ்டர் ஒர்த்திங். வாட் டஸ் குவிண்டலின் லைக் மோஸ்ட்? குவிண்டலினுக்கு பிடிச்சது பிரெட் அண்ட் பட்டர். வாட் டஸ் ஆல்கெர்னான் ஆஸ்க் லேண்ட் டு பிரிங்? லேண்டை என்ன கொண்டு வர சொன்னார்? சிகரெட் கேஸ். வாட் வாஸ் த நேம் ஃபார் ஜான் ஒர்த்திங் இன் டவுன்? டவுனில் அவர் பேர் வந்து என்னது? ஏர்னஸ்ட். டிஇஏ ஞாபகம் வச்சுங்க. டீயை ஞாபகம் வச்சுங்க. டவுனில் டீ குடிப்போன்னு. டவுனுக்கு போனோன்னு டீ குடிப்போன்னு வச்சுக்கோங்க. டிஇஏ டவுனில் ஏர்னஸ்ட். ஓகேங்களா? சரிங்களா? ஏர்னஸ்ட் ஒர்த்திங். ஹூ வாஸ் அடாப்டட்? ஜாக்கை யார் அடாப்ட் பண்ணது? தாமஸ் கார்டியூ. வேர் டிட் இஸ் யங்கர் பிரதர் ஏர்னஸ்ட் லிவ்? எங்கே இருந்தார்? ஆல்பனி அப்படின்னு இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் சிசிலி கார்டியூட்ட சொல்லிட்டு வருவார். ஹூ வாஸ் த இன்வேலிட் கேரக்டர் இன்வென்டட்? ஆல்கெர்னான் உருவாக்கின அவருடைய ஃப்ரெண்டு யார்? மிஸ்டர் பன்பரி. வாட் இட் லேடி பிராக்னல் ஹேட் வித் லேடி ஹார்பரி? கிரம்பட்ஸ். வாட் வாஸ் குவிண்டலின் சே அபவுட் த நேம் ஏர்னஸ்ட்? ஏர்னஸ்ட்ன்ற பேர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? டிவைன் நேம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்கப்பட்டதை தாண்டி இருக்கக்கூடிய ஒன்லைனர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 ஒன்லைனர் கிட்ட இருக்கும். இதையெல்லாம் கோத்ரூ பண்ணி இந்த ஸ்டோரியை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம என்ன பண்ணிடலாம், கெஸ் பண்ணியாவது என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரியில் ஜான் ஒர்த்திங், அங்கே கண்ட்ரியில் ஜாக், டவுனில் ஏர்னஸ்ட், ஆல்கெர்னான் மான்கிரீஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்வேலிட் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருக்கிறாரு மிஸ்டர் பன்பரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரியில் போய் என்ஜாய் பண்ணுறாரு. இருக்கக்கூடிய குக் நேம் பார்த்துக்கோங்க. அது போக இதில் இம்பார்ட்டண்டாக செகண்ட் ஆக்ட் வந்து எந்த மந்தில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது, பின்னால் வந்து என்ன ரீசன் சொல்லி வந்து நம்ம ஆல்கெர்னான் மான்கிரீஃபை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. கடைசி ஆக்சுவலி ஏர்னஸ்ட்டுக்கும் ஆல்கெர்னான் மான்கிரீஃப்க்கும் என்ன ரிலேஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நமக்கு கேட்கலாம். ஐ திங்க் ஐ டூ மை பெஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.